சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீல்ஸ் ட்ரை பண்ணலாம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மீல்ஸ் வந்து 99 rupeesக்கு கொடுக்குறாங்களாம். அதுவும் பருப்பு பொடி கீ இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. ஃபைனலா உங்களுக்கு கடலை மிட்டாய் வேற அந்த மீல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 99 rupeesக்கு பருப்பு பொடி கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வந்து இந்த மாதிரி ஹெல்தி வெர்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு கண்ணில் ஆட்டிலாம் பறந்துது. ஆனா வந்து நான் இந்த இடத்துல ஆல்ரெடி மினி டிஃபன் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல தான் அவர் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு. நான் வந்துட்டேன். நான் வந்திருக்க இடத்தோட பேரு ஸ்ரீ துர்கா பவன். கரெக்டா வந்து ஜாம் பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருக்கும். உங்களுக்கு லேண்ட்மார்க்கோட சொல்லிட்டேன், புடிச்சு வந்துருங்க. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் லைவ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி நம்ம உள்ள போய் அதை ட்ரை பண்ணி பாத்துடலாமா வாங்க. டுடே ஆஃபர் அப்படி போட்டிருக்காங்க. சோலா பூரி 90 rupees கொடுக்கறது 70 rupees கொடுத்துட்டு இருக்காங்களாம். காம்போ ஆஃபரா புல்கா 2 நம்பர்ஸ் பன்னீர் மசாலா நான் கோபி மசாலா 99 rupeesக்கு கொடுக்குறாங்க. இது எதுலாவது ஒன்னா இல்ல வந்து எல்லாமே சேர்த்து 99 நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இதுல ஏதாவது ஒரு காம்போ ட்ரை பண்ணியே ஆகணும். போலாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. ஆக்சுவலி வந்து நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா சைனீஸ் காம்போ, அப்புறம் அன்லிமிட்டட் மீல்ஸ், இது வந்து பரோட்டா. ஃபர்ஸ்ட் வந்து 3 ஐட்டம் வாங்கிட்டேன். எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன சாப்பிடலான்னு. முதல்ல நம்மளோட ஃபேவரட் சைனீஸ் காம்போல இதே போலாம். ஆக்சுவலி வந்து சைனீஸ் காம்போ பிரைஸ் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 139க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து என்னெல்லாம் வரும்னா ஒரு நானும் பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் 10 பீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. 9ல இருந்து 10 பீசஸ் இருக்கும் பன்னீர். இந்த பன்னீர் வந்து இவ்வளவு டேஸ்டா இருக்குமோ இது கூட சாப்பிடலன்னா அது அப்புறம் எப்படி. இந்த பன்னீர் வந்து குக்கான விதம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கிரேவி வந்து அல்ட்டியா இருக்குங்க. அந்த ரைஸ்க்கும் செட் ஆகுது, இந்த நான்க்கும் செட் ஆகுது. ஒரு மாதிரி மொத்தமாவே ஸ்வீட்னஸோட இல்லாம பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த டிஷ்ஷுக்கு நான் போவே மாட்டேன் இதுல இருந்து, அந்த மாதிரி இருக்கு. அடுத்ததா வந்து பரோட்டா, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பரோட்டா. பரோட்டாவோட பிரைஸ் வந்து 70க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 போர்ஷன் பரோட்டா வருது. இது நல்லா செம்ம சாஃப்டா இருக்கே. இங்க பாருங்க, சின்ன மசாலா பார்க்க மைல்டா தான் இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. மைல்டா இருந்தாலுமே வந்து இந்த ப்ராப்பர் சென்னா மசாலா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா, அந்த ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே ஒரு மாதிரி மசாலா நல்லா போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரியவே தெரியாது சென்னா மசாலால. ஆக்சுவலி இருந்தாலும் நம்ம குருமாவோட தான் ரெகுலரா சாப்பிடுவோம். இன்னொன்னு ரைத்தா வந்து நார்த் இந்தியன்ஸ் ரெகுலரா சாப்பிடுவாங்க எல்லா டிஷ்ஷுக்குமே, அதனாலயும் இவங்க ரைத்தா வச்சிருக்காங்க போல. குருமாவும் பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கு. கலரை பாருங்க. ஆக்சுவலி குருமா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சின்ன மசாலா சாப்பிட்டு குருமா சாப்பிட்டதுனால எனக்கு டக்குன்னு டேஸ்ட் வர மாட்டேங்குது. பட் வந்து நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கு. நல்லா ஒரு திக்கா இருக்கும் போது அது சாப்பிடும் போது இன்ட்ரெஸ்ட் நல்லா வரும். ஆக்சுவலி வந்து எப்பவுமே அந்த அளவுக்கு ரைத்தா சாப்பிட மாட்டேன், அதனால இந்த குருமாவும் சின்ன மசாலா கிளாஸா இருக்கும். ஆக்சுவலி வந்து மினி மீல்ஸ் நான் சாப்பிட போறது இல்ல. மினி மீல்ஸ்ல என்னெல்லாம் வரும் அதோட பிரைஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அவங்க சொல்ல சொன்னாங்க ஓனர். கருவேப்பிலை சாதம், பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஸ்வீட்டு, வாழைக்காய் பொரியல், சப்பாத்தி, குருமா. சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி குருமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பப்பட் 90 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, இவங்க பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஃபைனலா வந்த வேலையை போட்டு மீல்ஸ் சாப்பிட போறோம். மீல்ஸ் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 99க்கு ஸ்டார்ட் ஆகுது. 99க்கு வந்து லிமிட்டட் ரைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தயிர் வராது. பருப்பு பொடி எல்லாத்துக்குமே வரும். நான் என்ன நினைச்சேன்னா 99க்கு பருப்பு பொடி வராதுன்னு நினைச்சேன். 99க்கே பருப்பு பொடி தராங்க. இப்போ 139க்கு வந்து இது எக்ஸ்ட்ரா ரைஸும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கேர்டும் வரும். அதுதான் வந்து 139க்கான ஸ்பெஷல். இதுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. வாழைக்காய் பொரியல், மோர், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, கூட்டு, தயிர், அப்பளம். இது கூடவே வந்து இது டேபிள்ல வச்சிருவாங்க. அன்லிமிட்டடா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் தான் லிமிட்டட், பட் வந்து பொடி அன்லிமிட்டட். நல்லா நிறையவே கொடுத்துருக்காங்க. ரொட்டியும் காமிச்சிடுறேன். இதை தாண்டி நான்லாம் வாங்கவே மாட்டேன் ரைஸ். போதுண்டா. இதெல்லாம் நான் தனியாவே சாப்பிடுவேன். அதுக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. பருப்பு பொடி அப்படியே யூஸ்வலா வந்து வரமிளகாவோட காரம் தான் இருக்கும், அந்த காரம் தான் இருக்கு. இருந்தாலும் அப்பளத்தோடு சாப்பிடலாம். பருப்பு பொடி அப்பளம்ன்றது பெஸ்ட் காம்பினேஷன்.
நல்லெண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டதே இல்லை. ஒண்ணு நல்லெண்ணெயில சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா நெய் தனியா சாப்பிட்டுருக்கேன். பட் வந்து இது ஒரு யூனிக்கா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி சான்ஸேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பருப்பு பொடி. அவரைக்காய் சாம்பார்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே நல்லா இருக்குப்பா. இது கூட வந்து பொரியலும். வெஜ்ஜீஸ் வந்து நிறைய சாப்பிடுவேன், எனக்கு கூட்டு ரொம்ப பிடிக்கும். பட் வச்சுக்கலாம், வத்த குழம்புக்கு ட்ரை பண்ணேன். நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி இந்த ஜெயின் சாம்பார்லாம் எப்படி இருக்கும், பிராமின்ஸ் ஜெயின்ஸ்லாம் வந்து அந்த ஆனியன் கார்லிக்ல யூஸ் பண்ணாம ஒரு சாம்பார் கொடுப்பாங்க, அதே மாதிரி பிளேவர் இருக்கு, நல்லா இருக்கு. தனியோட பிளேவர் தூக்கலா போட்டிருக்காங்க. சாம்பார் பொடி பாத்தீங்களா, நான் எதிர்பார்க்கல. இந்த கலர் பார்க்கும்போது இந்த சாம்பார்லாம் நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு நினைச்சேன். ஆனா சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் தெரியுது. வத்த குழம்போட கலரையும் இதையும் பாருங்க, அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கு. புளி பேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு திக்கா கொடுத்துருக்காங்க. வத்த குழம்பு அப்படின்னாலே கூட்டுதான், கோஸ் கூட்டு. சூப்பரா இருக்கு வத்த குழம்பு. அதுல காரமும் இருக்கு, புளிப்பும் இருக்கு, அந்த லாஸ்டா வெல்லம் போட்டிருக்காங்கல்ல அந்த ஸ்வீட்னஸும் இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் அப்படியே திக்கா இருக்கும் போது அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாத்தீங்களா. தண்ணியா இருக்கிற போது தண்ணியில வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. பட் இவ்வளவு கெட்டியா இவங்களுக்கு எப்படி இந்த பிரைஸ்க்கு கட்டுப்படி ஆகுது தெரியல. குவாலிட்டி சூப்பரா இருக்காங்க, நல்ல நெய்லயே செஞ்சிருக்காங்க. அந்த வத்த குழம்பு சூப்பரா இருக்கு. தயிர் இது ஆக்சுவலா ஊறுகாய் மாதிரிதான் இருக்கு. இதை ஓரமா நிறைய ஊத்திட்டேன், பரவாயில்ல. ஆக்சுவலி வந்து இதுல கார்லிக்கோட பிளேவர் இப்ப தெரியுது எனக்கு. சுத்தமா ரைஸோட சாப்பிடும் போது தெரியல. நிறைய அந்த வத்த குழம்பு தயிரோட வச்சு சாப்பிட மாட்டீங்களா, இப்ப தெரியுது. இதெல்லாம் கொடுத்தீங்க என்ன. ஆனா ரைஸ் எப்பெல்லாம் கம்மியா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு வரணும், அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டலை பத்தி பேர் சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது இந்த வத்த குழம்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பருப்பு பொடி, அடுத்தது வந்து பேரை சொன்னோடனே வத்த குழம்பு ஞாபகம் வர மாதிரி அப்படி இருக்கு வத்த குழம்போட டேஸ்ட். இந்த மினிமி சாப்பிடக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணிதான். ஆனா அந்த கருவேப்பிலை சாதம் மட்டும் கண்ணு உறுத்திட்டே இருக்கு. கருவேப்பிலை மெயினா அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு, நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். பட் எனக்கு செய்யறதுக்கு எல்லாம் டைம் இல்லை. புதினா ரைஸ் பா, இது கருவேப்பிலை சாதம் இல்ல. சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன் நானு, தெரியாம சொல்லிவிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்க. நல்லா இருக்கு புதினா ரைஸ். ஆக்சுவலி வந்து புதினா வந்து அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி தாளிப்பு போட்டு கலரிப்பாங்க, சூப்பரா இருக்கு. பட் கண்ணு உறுத்தின ரைஸ் நல்லாதான் இருக்கு. பைனாப்பிள் கேசரி இததான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருக்கணும், மறந்துட்டேன், அப்படியே சமாளிக்கிறேன் நான். ரியல் பைனாப்பிள் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். கீயுமே அப்படியே திகிட்டுற மாதிரி போடாம அதாவது கொஞ்சம் அளவா போட்டுருக்காங்க, தாராளமா அளவா. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். நான் சாப்பிட்டதுலயே வந்து ஒன்னும் தனித்தனியா சொல்லவே முடியாதுங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங்ல அந்த சைனீஸ் காம்போ டேஸ்ட்ல இருந்து பரோட்டா மீல்ஸ், இந்த மினி மீல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா இருந்தது. அந்த பருப்பு பொடி, அந்த வத்த குழம்பு எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. என்னோட பர்சனல் ஃபேவரட்டா மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த என்னோட வந்து மஸ்ட் ட்ரை ஹோட்டல்ல லிஸ்ட்ல இது ஒண்ணு ஆட் ஆயிடுச்சு. நீங்க இந்த பக்கம் வந்தாலும் ட்ரை பண்ணுங்க. இந்த மீல் சாப்பிடுறதுக்காகவே இந்த பக்கம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர்றது. ஏன்னா வந்து வெஜிடேரியனுக்கும் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு இதை நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அட்ரஸ் டீடைல்ஸோட பின் பண்ணுங்க, நான் கண்டிப்பா போய் ட்ரை பண்றேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.